பாகிஸ்தான் தொடர்ல வக்காருனிஸ் பவுலிங் போடுறப்ப மூக்குடைந்து ரத்தம் கொட்டி வெளியேறியவர் மறுபடியும் உள்ள கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு பவுண்டரிஸை விளாசி தள்ளோன்னு உலக கிரிக்கெட் அவர் முகத்துல உத்து பார்த்தது. உலகம் முழுக்க அவர் கவனம் போச்சு. இது அப்படியே உங்க வாழ்க்கைக்கு பொருத்திக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை உங்களுடைய தொழில் செய்கிற பொழுது, மூக்குடைப்பட்டு ரத்தம் வருகிற பொழுது, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி கிரிக்கெட் கிரவுண்ட்ல பார்வையாளர்களோ, உங்களை சுற்றி இருக்கிற குடும்பமோ, நண்பர்களோ, பிசினஸ் பண்றவங்களோ, பிசினஸ் பார்ட்னர்ஸோ, இவன் மூக்குடப்பட்டு போச்சு, ரத்தம் வந்துருச்சு, இனிமேல் இவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவன் மைதானத்திலிருந்து வெளியிலேயே போயிட்டான்னு நினைக்கிறப்ப அந்த ரத்தத்தை துடைத்து கொண்டு முகத்தை மீண்டும் கழுவி கொண்டு, இனிமேல் மூக்கு உடைபடுவதற்கு புதிதாக என்னிடம் ஒன்றுமில்லை, உடைபட்ட மூக்கு தானே, ஆடி பார்த்து விடலாம் என்று களத்திற்குள் எவன் மறுபடியும் வருகிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்க்கை வரமாக மாறி இருக்கிறது. சின்ன சின்ன ஃபெயிலியரை தாங்கணும், தோல்விகளை தாங்கணும். Follow us on all social media.